மோசடியாக அந்த பத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவு அவர் அதிகாரியிடம் கேட்கும்போது நீர்பிடிப்பு பகுதி உள்ளார போகுது, வாய்க்கால் உள்ளார போகுது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தை 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அணைப்பாளையத்தில் தனியார் இடத்திற்கு மாற்றக்கூடாது என பேருந்து நிலைய மீட்பு குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இடமாற்றம் குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டு அறிக்கை சமர்ப்பிக்க நாமக்கல் ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமையன்று கூட்டம் நடத்தப்பட்டதாக மீட்பு குழுவினர் தெரிவித்தனர். தீர்மானம் போட்டது போலியாக மோசடியாக அந்த பத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது நாங்கள் எடுத்து வைக்கும் போது பத்திரப்பதிவு அவர் அதிகாரியிடம் கேட்கும்போது அதுக்கு தகுந்த காரணம் சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு விளக்கம் நாங்கள் அதுக்கு ரெக்கார்டாக கேட்டிருக்கிறோம். அது மாவட்ட ஆட்சியாளர் நாங்கள் 1 மாதத்துக்குள் தரம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு அந்த 7 ஏக்கர் 3 சென்டில் தானமாக கொடுத்துருக்க இடத்துல நீர்பிடிப்பு பகுதி உள்ளார போகுது, வாய்க்கால் உள்ளார போகுது. அப்படி நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.